சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தில் அவரோட கதாபாத்திரத்தின் பெயர் குறித்த அட்டகாசமான அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. வாங்க என்ன அந்த தகவலை பார்ப்போம். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் நடித்து வரும் கூலி படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த படத்தில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்களோட பெயர்களை படக்குழு அறிவிச்சிட்டு வராங்க. ரஜினியின் 170வது படமாக உருவாகியுள்ள வேட்டையன் படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, ஷர்வாந்த், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா, அபிராமி, கிஷோர், ரவிவர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் பேன் இந்தியா திரைப்படமாக தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கு. இந்த படத்திற்கான டப்பிங் பணிகளை ரஜினிகாந்த் 2 தினத்திற்கு முன்பு தொடங்கினார். அதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படமும் வெளியாகும் என அறிவிப்பு வெளியானதுனால கோலிவுட்டில் பல மாதங்களுக்கு பிறகு இரு பெரும் நடிகர்களின் படங்கள் ஒரே நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கார்த்தி நடிச்சிருக்க மெய்யாயகன் படத்தோட ஆடியோ விழாவில் பேசிய சூர்யா, அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் மட்டுமே வெளியாகும், கங்குவா வேறு தேதியில் வெளியாகும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு. வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சு வராரு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் குறித்து போஸ்டர் படக்குழு வெளியிட்டாங்க. அந்த வகையில் பிரபல தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா சைமன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. மேலும் சுமார் 38 ஆண்டுகள் கழித்து மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு சத்யராஜ் கூலி படத்தில் நடிக்க இருக்காரு. மொட்டை தலை, தாடி, கண்ணாடியோட கருப்பு வெள்ளையில் சத்யராஜ் இருக்கும் போட்டோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சத்யராஜ் ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. அதே போல கன்னட நடிகரோட உபேந்திரா கூலி படத்தில் காளிஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. மேலும் சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் கதாபாத்திரங்களில் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டன. இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் அவருடைய கதாபாத்திரத்தோட பெயரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதில் ரஜினி கையில் 1421 கூலி பேட்ஜோட இருக்க தேவா என்கின்ற கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வராரு. ரஜினிகாந்த் நடித்த தளபதி திரைப்படத்துடைய பெயர் தான் தேவா. அந்த படம் ரஜினியோட திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படமாகும். அந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்காங்களாம். மேலும் இது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் சொல்லி பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு வெளியிடலாம் சொல்லிட்டு சொல்லப்படுது. அநேகமாக இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் 1000 பேர் சூப்பர் ஸ்டாரை சுற்றி ஆடுற மாதிரி ஒரு பாட்டாக தான் எடுக்கப்பட்டிருக்கான். அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.